ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஸ்எஃப் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த மை சைக்கோ எக்ஸோட ஃபைனல் பார்ட் தான். சாரி ஃபார் த டிலே ஆமீர். கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, அவன் ஷர்ட் இல்லை, ஃபோன் எங்கே இருக்குன்னு அப்படி பார்க்குறீங்க. பெட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுந்து ஜிமினை பார்க்குறீங்க. என்னடி, நீங்க அவனை பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படி போறீங்க. அவன் என்னவன், என்ன பண்ற, என்ன நீயா வர, மாமா உன்னை ஹெல்ப் ஆக்கிட்டனா? ஆ சரி வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்போட ஹக் பண்ணி இழுத்துட்டு ரெண்டு பேரும் பெட்ல விழுகுறீங்க. இப்போ ஜிமின் பாட்டம்ல, நீங்க டாப்ல. நீங்க ஜிமினை ஹாஷா கிஸ் பண்றீங்க. வயன், என்னடி பண்ற, என்னையவே பண்றியா அப்படின்றான். நீங்க அங்க இருந்த கிளாத்லாம் ஜிமின் ஹேண்ட்ஸ்ல டைப் பண்றீங்க. என்னைய வச்சு பண்றீங்க வயன்? ஓகே, நான் ரெடி தான் அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிமின் கிட்ட பார்த்தா என்கிட்டயே வா அப்படின்னு சொல்றீங்க. ஜிமின் ஃபேஸ் மாறுது. எஸ், நீங்க அவன் ஷர்ட்ல இருந்து ஃபோன் எடுக்கிறீங்க. ஏய், என்னடி பண்ற, ஆண்டவன் என்னை அவுத்து விடு, நோ இருக்காத அப்படின்றான். ஹோ, என்ன டார்ச்சர் பண்றல, இனிமே அவ்வளோதான் ஜிமின்னி. என்னவா என் காமெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை அப்படியே ரிப் பண்ணிடுறான். உங்களுக்கு பயமா இருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ஓட பாக்குறீங்க. ஆனா டோர் ஓப்பன் ஆகல. என்னவா என் மாட்டிக்கிட்டியா அப்படின்றான். இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு அதை இன்னொரு காப்பி போட்டு வைக்க தெரியாதா வயன்? டோர் தான் லாக் பண்ண தெரியாதா? உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஆனா பாவம் வயன், உனக்கு தான் என்ன ஒழுங்கா கட்ட தெரியல. சின்ன வேண்டாம், விட்டுருங்க, இனிமேலும் அவனை விடுவேனா? உங்களை பெட்ல தள்ளி விடுறான். ட்ரெஸ்ஸை அப்படியே கிழிச்சிடுறான். நீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அழுகுறீங்க. அந்த கிளாத்ஸ் வச்சு உங்க ஹேண்ட்ஸை டைப் பண்றான். அப்புறம் ஜிமின் ஸ்டார்டட் டு ஸ்மெல் யூ. டாப் டு பாட்டம் வரைக்கும் ஸ்மெல் பண்றான். லைக் ஆப்சஸ்ட் ஆன மாதிரி. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அலறீங்க. உங்களோட எல்லா பார்ட்டியும் லிக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படின்னு அலறீங்க. இப்போ கால் வருது. எஸ், உங்க ஃபோன் தான். ஜிமினும் ஃபோனை பாக்குறீங்க. அத ஜிமின் எடுத்து பாக்குறான். அம்மான்னு இருக்கு. அதை கண்டுக்கலாங்க. உங்களை டேஸ்ட் பண்றதுலயே குறியா இருக்கான். அகைன் வந்துட்டே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின், என்னன்னு கேட்டுக்கிறேன். சத்தியமா சத்தியமா எதுவுமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ். ஓகே அப்படியே சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்றான். அப்படியே உங்க நெக்ல நைஃப் வைக்கிறான். ஹலோ பாப்பா, அம்மாவுக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், ப்ளீஸ் சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இருங்கக்கா, நான் 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 இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் நைஃப் இன்னும் ப்ரெஸ் பண்றான். ப்ளீஸ் வா வா, சீக்கிரம் வா. ஜிமின் அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜிமின் ப்ளீஸ், எங்க அம்மாவை பார்க்கணும், பாவம் வயசானவங்க, ப்ளீஸ். முடிச்சிட்டு எங்க வேணா போலாம். ஜிமின் ப்ளீஸ், எங்க அம்மா, அவங்கள பார்த்துட்டு என்ன இருந்தாலும் நான் கேட்குறேன், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு அழுகுறீங்க. ஓகே, ஆனா நானும் கூட வருவேன். என்ன சொன்னாரோ நீ கேட்கணும், புரியுதா? இப்போ நீங்க அங்கேருந்து ஜிமின் ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறீங்க. உங்க கூட தான் அவனும் வரான். தப்பிக்கணும்னு நினைச்ச அவ்வளோதான். இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க. அங்க உங்க சிஸ்டர் அழுதுட்டே வராங்க. வயன்மா, அம்மா நல்லா தான் இருந்தாங்க, ஷாப்பர்ன்னு சொன்னாங்க, அங்க பிளட் வாமிட் எடுத்து
மயங்கிட்டாங்க. ஏதோ சீரியஸ் இஷ்யூன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மேடமோட யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டாக்டர். ஸோ நீங்க தான் போறீங்க. ஜிவன் கையில கத்தி வச்சுட்டு நிக்கிறான். நீங்க பார்த்துட்டே போறீங்க. ஆமா, இங்க வாங்க. அவங்க பொண்ணா நீங்க? எஸ் டாக்டர். அம்மாக்கு என்னாச்சு? அது உங்க மாமுக்கு பெரிய டிசீஸ் இருக்கு. ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த அமௌண்ட் இவ்வளோ நீங்க கேட்டதோ உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. ஸோ நான் நான் ஏதாச்சும் இப்படியே சரி பண்ணிடுறேன் டாக்டர். ப்ளீஸ் எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை காப்பாத்துங்க. ஓகே ஓகே மேம், பண்ணலாம். முன் பணம் கட்டிடுங்க, 50,000. இப்போ உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஸோ யோசிக்காம இருந்து வெளியே வந்து அக்கா கிட்ட சொல்றீங்க. அவ்வளோ பணமா? எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? பையன்மா, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்படி சொல்லி அழுகுறாங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேங்க்ல கேஷ், அப்புறம் உங்க சேவிங்ஸ்ல எடுத்து பார்த்தா பாதி கேஷ் தான் இருக்கு. மீதி வேணும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறீங்க. ஜிமன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறான். அப்போவும் அவன் ஹெல்ப் பண்ணாமல் அங்கே தான் நிற்கிறான். எப்படியோ 50,000 அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதை கட்டிட்டீங்க. மெயின் ஆப்ரேஷன் நாளைக்கு. ஸோ எப்படியாச்சும் கேஷ் கட்டியே ஆகணும். நீங்கள் ஜிமனை பார்க்குறீங்க, அவன்கிட்ட போறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை தனியாக கூப்பிட்டு போறீங்க. ஜிமன், நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஜிமன் ஒன்றும் பேசாமல் இருக்கான். ஜிமன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு கேஷ் வேணும். இப்போ என்னைய கொண்டாலும் பரவாயில்ல, என் அம்மா நல்லபடியாக திரும்ப வரணும். ப்ளீஸ் ஜிமன், யாருக்கன்ஸ் மட்டும் வித்து அந்த கேஷை என் சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்றீங்களா? அப்படி கீழே உட்காந்தால நீங்கள் அவங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்குன்னு எதுவுமே இல்லை. வேற வழி தெரியல ஜிம்மன். ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அப்படி நான் அழைச்சிட்டே சொல்றீங்க. ஜிம்மன், உங்களை இப்படி பார்த்ததே இல்லை. அப்போ என் கூட 1 நைட் ஸ்பெண்ட் பண்றியா? உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன். அப்படி சொல்றான். நீங்க மனசுக்குள்ள கடைசியில தப்பு பண்றவளா ஆகிட்ட. உங்களுக்கு மனசே உடஞ்சிருச்சு. ஓகே சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் கேஷ் வாங்கிட்டீங்க ஜிமன் கிட்ட. அவனும் கொடுத்துட்டா. ஹாப்பியாக அதை பே பண்ணிட்டு அம்மா கிட்ட போறீங்க. அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் கண்டிப்பாக சரியாகிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ப்ரேயர்ஸ் வேஸ்ட் ஆகாது. ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் உயிரோட வரமாட்டேம்மா. பிகாஸ் நான் எதை இழக்கக்கூடாதோ அது காசுக்காக இழக்க போறேன். இனிமேலும் என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் எப்பவும் கூட இருப்பேன். அக்கா கண்டிப்பா நல்லா பார்த்துப்பா. அவளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும். அதுக்கும் கேஷ் ரெடி பண்ணிட்டேம்மா. நான் இனிமே நிம்மதியா சாகுவேன். எனக்கு வேற வழி தெரியல. நான் இல்லைனாலும் உங்களால வாழ முடியும். நீங்க ஸ்ட்ராங்கான உமன்மா. லவ் யூமா. அப்படி சொல்லிட்டு போறீங்க. வெளியே தாச்சு பண்ணிக்கலாம். நீங்க கீழே பார்த்துட்டே போறீங்க. ரெடியா? கூட்டிட்டு போறான் சேம் பிளேஸ்க்கு. நீங்களும் போறீங்க. என்ன வயன் கடைசியில ஓகே சொல்லிட்ட? சரி கலட்டேன் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பட் அப்படியே ரிமூவ் பண்றீங்க. அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றான். போத்தார் வித்தவுட். அவன் உங்களோட நெக்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களோட எல்லா பார்ட்டையும் ஃபீலிங்ஸோட டச் பண்றான். யூ ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு ஏதோ கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல்.
எதுவுமே அவன் பேசல. கனெக்ட்டு உங்களுக்கும் ஜிம்மின் டச் பண்ணும்போது பாடியில கூஸ்பம்ஸ் ஆகுது. ஜிம்மின் நோட் பண்றான். உங்க எல்லா பார்ட்லயுமே கிஸ் பண்றான். நெக்ல லவ் பைட்லாம் மேக் பண்றான். நீங்க ஜிம்மினை டைட்டா ஹோல்ட் பண்றீங்க. அவன் ஷோல்டர் பிடிக்கிறீங்க. உங்ககிட்ட ஆக்வர்டா ஜிம்மின் எதுவுமே பண்ணல. இப்போ கிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. மேலே வரான். உங்களுக்கு இப்பவே பாடி ஃபுல்லா ஃபீலிங்ஸா இருக்கு. அவன் உங்க ஐஸை பார்த்து உங்க ஃபேஸ்ல இருக்க உங்க ஹேரை ஒதுக்கி விட்டு உங்களை பார்க்கறான். நீங்களும் பார்க்குறீங்க. அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். லிப்ஸ்ல ஒயன் ஒயன் லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு இது அவன்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கல, கேட்டதும் கிடையாது. ஜென்டலா கிஸ் பண்றான். உங்களுக்கு ப்ளஷரு கூச்சலாம் ஆகுது. அவன் கிஸ் உங்களை ஹைப் ஆக்குது. நீங்க கிஸ் பண்றீங்க ரொம்ப டீப்பா. ஃபஸ்ட்டும் லவ்வும் கலந்து அந்த ரூம்ல நீங்க ஜிமன் மட்டும்தான் லவ்வோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அந்த பிளேஸுமே உங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இப்போ ஜிமன் மெதுவாக இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு லைட்டா பெயின், பட் அவன் ஐ கான்டாக்ட ஸ்டாப்பே பண்ணல. ட்ரஸ்ட் பண்றான். நீங்க பெட்ஷீட்டை டைட்டா கிராப் பண்றீங்க. உங்களால சுத்தமா முடியல. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஷை ஆகுது. பிகாஸ் நீங்க ப்ளஷர்ல துடிக்கிறீங்க. உங்களுக்கு முடியல. அவன் உங்களை ரசிக்கிறான். அவனை ஃபேஸ் பண்ணாம திரும்புறீங்க. அவன் உங்க ஃபேஸை அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பிடுறான். ஸ்லோவாக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். பட் டீப்பாக இருக்கு. ரொம்ப ப்ளஷர் ஆகுது. என்னால் முடியல. உன்னை இன்னும் பண்ணணும் போல இருக்கு. எப்படி தாங்குறேன். உங்க ஸ்பாட்ல கரெக்டா ஹிட் பண்றான் டீப்பா. எனக்கு எனக்கு ஏதோ ஆகுது. ப்ளீஸ் ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஜிமன். அவன் அப்போதான் வேணும்னு கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான். உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆகுது. லாஸ்டா டீப் ஹிட்டு உங்க 2 பேருக்குமே ஆகிறது. உங்களுக்கு ஜிமின் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஜிமின் இப்போ புல் அவுட் பண்ண மாட்டேன்றான். உங்களுக்கு முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஜிமின் உங்க லிப்ஸ்ல பிக் பண்றான். என்ன என்னை விட்டு போயிடுவியாடி? லவ் யூ லவ் யூ வயன். நீங்க பாக்குறீங்க உன்னை ஒன்று பண்ணிட்டேன்னு. நீ பார்க்க போறியா? என்ன விட்டு போயிடுவியாடி வயன்? உங்களுக்கு ஷாக்கு. எஸ் ஜிமன் எல்லாம் கேட்டுட்டான். அத்தா அப்படி பேசுறான். வயன் எனக்கு நீ நீ வேணும்டி. உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ நீ ரொம்ப பாவம். அப்புறம் ஏன் இப்படின்னு கேட்குறியா? நீ என்னை விட்டு போகக்கூடாது. அதனால தான் வயன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. சாரிம்மா, உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டல. சாரி. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப அழுகையா வருது. ஜிம்மினை ஹக் பண்றீங்க. உங்க மம்மியோ சரியாகிட்டாங்க. இப்போ ஹாப்பியா லைஃப் லீட் பண்றீங்க. எஸ் ஆமீஸ், இது ஹாப்பி என்டிங் தான். அண்ட் இன்னும் இந்த மாதிரி மென்லாம் எக்ஸிஸ்டட் கிடையாது. ஸோ ஐ ஹோப் நீங்களாம் புரிஞ்சுக்கிறீங்க. ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரி. யாரையும் நம்பாதீங்க, அதான் சொல்லுவேன். யாரையும் நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஐ சா குட்டி ஆர்மீஸ் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் நம்புறீங்க காய்ஸை. வி ஹாவ் ஸ்டாண்டர்ட்ஸ் உமன்ஸ். ஸோ அவங்கள நிறைய பேர் இருக்காங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் நிறைய தலைவாரித்தனம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. வி டோன்ட் வாண்ட் தம், ரைட்? உங்களுக்கு நமக்கு வேண்டாம் அவங்களாம். ஸோ கரெக்டாக இருங்க. பிடிஎஸ் நமக்கு நம்ம லைஃப்பை
நல்லபடியாக வாழணுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது. அண்ட் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க அண்ட் டோன்ட் நார்மலைஸ் திஸ் டைப் ஆஃப் ஷிட். ஸோ ஆமேஸ், எஸ் ஆமேஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மிஸ்டீரியஸ் லவ்வில் மீட் பண்ணலாம். பை பை ஆமேஸ், பை பை.